குட்டி குட்டி இன்னொரு சரி அந்த அங்கே பார்த்துக்கலாம் எத்தனை கொஞ்சம் கையெத்து ஓகே சார் அவன் மண்டை வருதுண்ணா ஓகே ஓகே மொபைல் பின்னாடி என்னன்னா அவே மாற்றி மொபைல் கொஞ்சம் தூரம் வேணாம் கொஞ்சம் சைடு விஜயகாந்த் அவர்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற நிலையை தமிழக மக்களாகிய உங்களை எல்லாம் சந்திக்கின்ற இந்த நேரத்திலே கோலிங்கர் அடையாளம் காணப்பட்ட அன்புக்குரிய அந்நியார் திருப்பதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 8 வருஷத்துக்கு காலத்தில் அவர் கேட்டு வைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தில் காலங்கள் நீங்கள் திரளாக கூடியிருக்கும் பொதுமக்களுக்கும் என் உயிரில் கலந்த என் உயிரிலும் மேலான என் அன்பு கலந்த உடன்படிக்கைகளாகிய உங்கள் அவர்களுக்கும் மண்டலம் அதே மாதிரி தொகுதி மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் நமது எம்எல்ஏ நம்முடைய அந்நியார்களுக்கும் வெற்றி மாலையாக இந்த கோரிக்கர் பகுதிகளே நம்முடைய ஆளுநர மாளிகை நம்முடைய பொருட்கள் நம்முடைய தரப்பினருடைய அவதாரமான திட்டத்தை நம்முடைய சிங்க பெண்மணியான நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களுடைய திருக்கரங்களாலே பரிசாக வழங்கி இருக்கக்கூடிய இந்த கோரிக்கர் மக்களுக்கு தன்னுடைய மனமார்ந்த நன்றியை பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய அன்புக்குரிய தலைவியாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். தமிழக அரசியலே புரட்சி கலைஞரான அடையாளம் காணப்பட்ட நம்முடைய அந்நியார் திருமதி பிரேமலதா என்னோடு இங்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் எல்லாருக்கும் கேப்டன் சார்பாக தெரிவிக்கிறேன். உறுதியாக ஏற்கனவே சோழிங்கர் தொகுதியை முரசு சின்னம் வென்றெடுத்து ஒரு சிறந்த வேட்பாளராக அவர்கள் இந்த சோழிங்கர் தொகுதியில மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கார். மக்கள் இந்த முறையும் மீண்டும் அந்த வாய்ப்பை தேமுதிகவுக்கும் முரசுக்கும் தரணும் சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இது நம்மளுடைய முதல் கட்ட பயணம். தேர்தல் வரும்பொழுது மீண்டும் வருவோம். யாரோட கூட்டணியும் என்று பத்திரிகைக்காரங்க அதே கேட்காதீங்க. இப்போ நாம நடந்த வளர்ச்சியை தான் முழுசாக போக்கஸ் பண்றோம். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று நிறைய கோடியில் இருக்கும் எங்கள் தொண்டர்களை அதே போல பாவை இன்னைக்கு பூர்த்தி செய்து ஒவ்வொரு மாவட்டமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு கேப்டனுடைய ரத யாத்திரை குடியார் கட்டிலே இருந்து துவங்குகிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல்
இன்றைக்கு நரசிம்மருடைய ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மக்களை சந்தித்ததில் உண்மையில் மகிழ்ச்சி. வெற்றி பெற்று வந்து நம்ம தொகுதியில என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அத்தனை குறைகளையும் நிவர்த்தி செய்து மக்களுக்கு இந்த தொகுதியை ஒரு சிறந்த தொகுதியாக நிச்சயமாக நாம் மாற்றி காட்டுவோம் என்று சொல்கிறேன். அதே மாதிரி இப்ப இருக்கின்ற விலைவாசி உயர்வு, எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதை, டாஸ்மாக், வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகளும் நெசவாளர்களும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறது, எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை, ஆணவ படுகொலைகள் என்று எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு ரூபத்துல மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை இருக்கு. எல்லா விலைவாசி உயர்ந்து போயிருக்கு. நிச்சயமாக இதை அத்தனையும் சரி செய்து நமது சோழிங்கர் தொகுதியை மீண்டும் நரசிம்மரின் அருளால் கேப்டனின் நரசிம்மா படத்தை போல மீண்டும் மகத்தான வெற்றி பெற்று இந்த மக்களுக்காக சேவை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். நம்ம தேமுதிக எந்த கூட்டணியை அங்கம் வகிக்கிறதோ அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் கூட்டணியாக இருக்கிறோம். அந்த வகையில் இந்த தொகுதியும் வெற்றி தொகுதியாக முரசொலி இருக்கும் என்று சொல்லி என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் நான் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இயன்றதை செய்வோம். இல்லாதவருக்கு தமிழர் என்று சொல்லலாம், தமிழ் இல்லைனா நமது முரசு வெற்றி முரசு அனைவரும் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.